எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராகிற. ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக 2 ஆண்டுகளுக்கு மேலே நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர்களுக்கும், இன்று சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற திருமிகு சேவா அவர்களுக்கும், இங்கு இணைந்துள்ள இனிய நண்பர்கள் திருமிகு நந்தகுமார், திருமிகு வெங்கடேஸ்வரி, திருமிகு சாந்தா, திருமிகு மங்கை, திருமிகு அண்ணாமலை நடராஜன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிறப்பான புத்தகம். எல்லாரும் நாம் பிறரால் விரும்பப்பட வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டுன்னு சொல்லுது. கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. விரும்பாமல் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற கரேஜ், தைரியம் வேணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நான் சேவாயை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை கொஞ்சம் மாறிட்டேன். அதாவது இப்போ ரெட்ஃபோர்ட் தளத்தை எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றது மாதிரி இப்போ ரெட்ஃபோர்ட் 1லேயே 1000 பேரை, 1000 எண்களை அதை முதல்ல ஃபோனில் சேவ் பண்ணி தான் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் இதில் கொண்டு போய் குரூப்பில் சேர்க்க முடியும். அதை 3 நாட்கள் இடைவிடாமல் 1000 எண்களையும் அதை ஒன்றாக்கி இப்போ ஒரே தளமாக்கி இருக்காங்க. அது மிகச்சிறப்பான ஒரு பணி. அதனால் அவர்களை முதலையே ஒரு பாராட்டையும் ஒரு வாழ்த்தையும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக நன்றியையும் திருமிகு சேவா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு இந்த புத்தகம் 2 ஜப்பானிய ஆத்தர்கள் எழுதினர். ஒருவர் பேரு இச்சிரோ கிஷுமின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ஃபியூமிதாக்கே கோஹான்னு பேர். ஃபியூமிதாக்கே கோஹா 2 ஜப்பானிய ஆசிரியர்கள். இது கிழக்கில் உள்ள நமது சிந்தனைகள் தான். ஆனால் அவர்கள் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்காங்க. அதான் எந்த புத்தகத்திலையும் இப்போ நம்ம பார்க்கறது, செய்திகளை ஒழுங்குபடுத்தி ஒரு லாஜிக் அண்ட் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதோட சொல்கிற போது அது சிறப்பாக இருக்கு. இதில் 4 கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள். எல்லாரும் நான் சொன்னது மாதிரி டு பி லைக்டுங்கிறது தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அது டிஸ்லைக்காக இருந்தால் கூட நம்ம சுதந்திரம்ங்கிறது என்னன்னு சொல்கிறார். நம்ம சுதந்திரம் நம்ம விரும்புகிறத ஒரு அறம் சார்ந்து ஒரு ஒழுங்கு சார்ந்து செய்கிறது. அவர் அப்படி நினைப்பாரு, இவர் அப்படி நினைப்பாரு. இந்த பீப்புள் ப்ளீஸர்னு சொல்கிறோம்ல, எத்தனை பேரை எவ்வளவு நாள் ப்ளீஸ் பண்ண முடியும்? டிஸ்லைக்கிங் இருக்கத்தாக செய்யும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும், அதிலிருந்து மீள வேண்டும். அப்படிங்கிற சிந்தனைகள் தான் இது. பல உதாரணங்கள் சொல்றாங்க. இணைந்திருக்கிற அறிவார்ந்த எனது நண்பர்களும் சில உதாரணங்களை அவர்களுடைய வாழ்வியலோட சேர்ந்த உதாரணங்களை சொல்லலாம். அதாவது மகிழ்ச்சியா இல்லாம இருக்கிறது அது இயல்பு இல்லைங்கிறார், அது வரவழைச்சுக்கிட்டதுங்கிறார். இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது தான் மனிதர்களுடைய இயல்புங்கிறாங்க. ஒருத்தர் மகிழ்ச்சியா இல்லைன்னா அது நாமே உண்டாக்கிக்கிறதுன்னு சொல்றாரு, வரவழைச்சுக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி உருவாக்குறான்? ஏன் அதை மாற்றிக்க மாட்டேங்கிறான்? அப்படிலாம் யோசிக்கிறது. அப்படி உருவானதுலேருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிந்தனைகள்.
இது ஒரு கதை மாதிரி எப்பவும் எல்லா இது மாதிரியும் ஒருவன் ஒரு இளைஞன் ஒருவரிடம் கேட்டு, ஒரு குருவிடம் கேட்டு, அவர் தத்துவ ஞானி. இது தத்துவமும் மனையியலும் சேர்ந்து தான் இந்த புத்தகம் இருக்கு. பல தத்துவங்களை எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த தத்துவத்தோடு மனையியலோடு சேருகிற போது அவனுக்கு சில விழிப்புணர்வை, சில கொஸ்டின்ஸ் கேட்டு அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறது மாதிரி இந்த நூல் போகுது. முக்கியமான கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நம்ம மகிழ்ச்சிங்கிறது நமக்கு இயல்பானதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வெறுமை இருக்கு, எப்ப ஒரு வெறுமை இருக்கு, ஒரு காரணம் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கு, மகிழ்ச்சியற்ற தன்மை இருக்கு. ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கிறாங்க. ஒரு 4 கருத்துக்கு தான் முக்கியமா இருக்கு. பாஸ்ட் அப்படிங்கிறது அது முக்கியமான கருத்தா சொல்றாரு. என்ன சொல்றாரு, our present and our future have already been decided by past occurrences and are unalterable, ஆல்டர் பண்ண முடியாததா இருக்கு, அன்ஆல்டரபிளா இருக்கு. அதாவது நம்ம ஃபியூச்சரும் ப்ரெசண்டையும் இந்த பாஸ்ட் பாதிக்குது. இந்த மகிழ்ச்சியற்ற தன்மை, வெறுமை, இதுகளுக்கெல்லாம் 4வதாக தான் கரேஜ் டு பி டிஸ்லைக்டு சொல்ல போகிறாங்க. இப்போ முதல்ல சொல்கிற போது இந்த பாஸ்ட் நம்மளை ரொம்ப பாதிக்குதான். பாஸ்ட் பிலீஃப்ஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. அது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்தோம், அது எப்படி, அது டிராமாங்கிறார். அதாவது அது ஒரு விபத்து, முன்னாடி நடந்த விபத்துக்கள் இன்று நம்மை பாதிக்கிறது. விபத்துனா கார்ல போய் மோதின விபத்து இல்லை, வாழ்க்கையில ஒரு அவமானப்பட்டது, ஒரு தோல்வி அடைஞ்சது, இதெல்லாம் நம்ம புதிதாக முயல்கிற போது பழைய அவமானங்கள், தோல்விகள், நிராசைகள் இதெல்லாம் வந்து நிக்குதுங்கிறார். இந்த பாஸ்ட் நம்மள இந்த பிரசன்ட் அனுபவிக்க விடல, ஃபியூச்சர்ல மகிழ்ச்சியாகவும் இருக்க விடல. அப்ப இதை விட்டு வெளியில எப்படி வர்றது? இந்த பாஸ்டை விட்டு நம்ம மனதுல இருந்து அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? நிறைய இது அது மாதிரி தான் சொல்றாங்க. சின்னத்துல இது நடந்துருச்சு, அதுக்கு இந்த இப்போலாம் ஹிப்னாட்டிசம் அந்த மாதிரிலாம் இருந்தது, பாஸ்ட் வந்து இங்க இப்போ அதை மாத்துறான் அப்படிலாம் சொல்றாங்க. பிலீஃப் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை எப்படி மாத்துறது? அப்ப இன்றைக்கு இருக்கணும், இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த பாஸ்டை எப்படி மறக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். பீயிங் இன் த பிரசன்ட் அப்படிங்கிற போது செயலாற்றுதல்ங்கிறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் இப்ப பாஸ்ட்ல இல்லை, நான் ஃபியூச்சர்லயும் இல்லை, ஐ ஆம் இன் த பிரசன்ட். எப்ப நம்ம செயல்ல இருக்கோமோ அப்பவெல்லாம் பிரசன்ட்ல இருக்கணும். அப்போ அந்த பிரசன்ட்டுக்கு வர்றது எப்படி? செயல் நன்றின்னு தான் சொல்றாங்க. என்ன செயல், எப்படி அந்த செயல்கள், அதை எப்படி வடிவமைத்திருக்கணும், அது ஆக்கப்பூர்வமான செயல்களா எப்படி இருக்கணும், அதை தான் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு உள்ள செயல்கள். பிறருக்கு ஒரு திருக்குறள், முக்கியமான திருக்குறள், நான் அடிக்கடி சொல்ற திருக்குறள், அது ரொம்ப எளிதான, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்லையும் இதை பயன்படுத்துகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு மிஸ்நாமருங்கிறாங்க. டயத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எதை கட்டுப்படுத்தலாம் அல்லது எதை ஒழுங்குபடுத்தலாம்னா செயல்களைத்தான் ஒழுங்குபடுத்தலாம். Time management is nothing but regulating the actions, activity management. அதுக்கு தான் அவசரம், அவசரம் இல்லை, அவசியம் இல்லை, 4 குவாட்ரண்ட் எல்லாரும் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. அப்போ அவசியம் இல்லை, அதாவது அவசரம் இல்லை, அவசியம். இப்போ எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது அவசரம் இல்லை, ஆனால் அவசியம். எந்த ஒரு அவசியமான காரியத்தை காலம் தாழ்த்தினாலும் அவசியமான காரியத்தை அது அவசரமான காரியமா மாறிடுமா? இப்ப நான் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது அவசியமான காரியம், அதை நான் செய்யலாட்டி என்ன ஆகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும். அது டிலே பண்ணோம்னா அது போயிட்டு போகுது. நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, திருக்குறள் என்ன சொல்லுது? என்றும் ஒருவிதல் வேண்டும் புகழ்
நன்றி பயவா வினை. நம்ம என்ன சொல்றோம், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஆக்டிவிட்டி ரெகுலேஷன் சொல்றோம். அப்போ அது என்ன சொல்லுது, இந்த இந்த குறள்ல ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியாத வார்த்தை, ஒருவுதல். அப்படின்னா விட்டு விடுதல்னு அர்த்தம். ஒருவுதல்னா விட்டு விட வேண்டும். என்றும் ஒரு உதல், எப்பவுமே விட்டுறணுமா. எதை? புகழ் நன்றி பயவா வினை. ஒன்று புகழ் வரணும், இல்லாட்டி நன்றி வரணும். புகழ் எப்ப வரும்? அந்த ஆக்டிவிட்டி நமக்கு பயன்பெற்றிருந்தா புகழ் வரும். இப்ப ரகுமான் என்ன இது ஹார்மோனியம் கத்துக்கிறாரு, அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறாரு, அப்ப அவருக்கு புகழ் வருது. எல்லா புகழும் இறைவனுக்கும் அவருக்கும் வந்து சேருகிறது. அப்ப புகழ் வரணும்னா இந்த ஆக்டிவிட்டி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக செய்கிற செயல், அந்த ஆக்டிவிட்டி சரியான ஆக்டிவிட்டி. நம்ம என்ன சொல்றோம், இந்த பாஸ்ட் வந்து நம்மளை துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு பிரசன்ட்ல அந்த ஒன்று ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி ஒன்று புகழ் தரணும் அல்லது நன்றி தரணும். இது ரெண்டும் தராட்டி அந்த ஆக்டிவிட்டியை விட்டுருங்கிறார். என்றும் ஒரு உதல் வேண்டும், எப்பொழுதும் செய்யக்கூடாது. நன்றி எப்ப வரும்? யாருக்காவது பயன் பெற்றிருந்தா வரும். நம்ம செயல் அடுத்தவர்களுக்கு, அம்மாவுக்கு தலை வலிச்சு தலையை பிடிச்சி விட்டுருந்தா, மனைவிக்கு கால் வலிச்சிருந்து காலை பிடிச்சி விட்டுருந்தா, அல்லது யாருக்கோ அப்பாவுக்கு தோள் கொடுத்திருந்தா அங்கே நன்றி வரும். இது இது விரியோணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்காவது அந்த செயல் பயன்பெற்றிருக்கணும் அல்லது நமக்கு பயன்பெற்றிருக்கணும். இது ரெண்டுக்கும் பயன்படாத செயல் வீணான செயல். இப்போ ஃபோனுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கதோ அல்லது டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கதோ பிக் பாஸ் பார்க்கறதோ நமக்கு புகழும் தராது, நமக்கு நன்றியும் தராது. அதனால ஒருபோதும் செய்யாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றோம், பாஸ்ட் வந்து நம்மளை இப்ப துன்புறுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற போது ஆக்டிவிட்டி இருக்குங்கிறாங்க. குழந்தைகளோடு இருக்கலாம்ங்கிறாங்க, பெரியவர்களோடு இருக்கலாங்கிறாங்க, புத்தகங்களோடு இருக்கலாங்கிறாங்க, இசையோடு இருக்கலாம்ங்கிறாங்க, இயற்கையோடு இருக்கலாம்ங்கிறாங்க. இதெல்லாம் நம்மளை அந்த பாஸ்ட்ல இருந்து இங்க வைக்கிறது. இந்த பாஸ்ட் வந்து நம்மளை துன்புறுத்துறது வெட்டி நினைவுகள் தான். அந்த நினைவுகள் துன்புறுத்துது. ஒரு இழப்பு, ஒரு இது, அந்த இழப்புனா அதுல இருந்து நம்ம மீண்டு அந்த அவர் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருடைய கொள்கைகள் அவரை சார்ந்தவர்களை வாழ்விக்கிறது நமக்கு இன்றைக்கு அந்த பாஸ்ட்ல இருந்து அந்த டிராமால இருந்து வெளியில வர்றது. அப்போ இவர் முதல்ல முக்கியமா சொல்றது பாஸ்ட் டிராமாங்கிறார். அந்த தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாம் நம்மளை வாழ்க்கை பூராவும் துரத்துகிறாருங்கிறாரு. ஏன் இப்படி நடந்துச்சு? இதே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்கிறோமா? ஏன் எப்படி நடந்துச்சு? அவர் present and our future have already been decided by past occurrences. அதை எப்படி மாற்றணும்? மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை போக விடுங்கள், கடன்கள் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ஆக்கபூர்வமாக இருக்கட்டும்ங்கிறோம், செயல் நன்றின்னு சொல்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு பாஸ்ட்டை போக விடுதல் எப்படி, அதை துரத்தாமல் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா? யாராவது ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? அதாவது இயல்புங்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறது இயல்பு. ஆனால் நம்ம தான் எதையாவது ஒன்றை கற்பனை பண்ணிட்டு ஒரு வெறுமையை கொண்டாடுறோம்ங்கிறார். அந்த வெறுமையிலிருந்து மீள்வது எப்படி சொல்லுங்களேன் யாரா? சார் வணக்கம், வாங்க வெங்கடேஸ்வரி சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. சந்தி சொல்லுங்க. வார்த்தைகள் ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த பாஸ்ட் அக்கரன்சஸ் டிசைட்ஸ் நம்ம பிரசன்ட்ங்கறத நான் எப்படி பாக்குறேன்னா, பாஸ்ட் அக்கரன்ஸ் நாட் திஸ் லைஃப். இது நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பழைய நம்முடைய வாசனாஸ்ன்னு சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல வந்து வாசனாஸ்ன்னு சொல்லுவோம். நம்முடைய ஐம்புலன்களால் நுகரக்கூடிய எத்தனை வேலைகளையும் செய்யறது எல்லாமே நம்முடைய இந்த பாஸ்ட் வாசனாஸ் மூலமா தான் நம்ம வந்து அதை செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இந்த டாபிக்கை பொறுத்து சொல்லணும்னா, நம்ம ப்ரீவியூ மிரர் மாதிரி தான். நம்ம எப்பவுமே ப்ரீவியூ மிரர் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்ட முடியாது இல்லையா? இப்ப பாஸ்ட்ங்கிறது நம்மளுடைய ப்ரீவியூ மிரர் தான். தேவையான போது எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அது நமக்கு மிக அருமையா பயன்படும். அது போன முறை இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது என்ன தப்பு பண்ணோம், என்ன சரி செய்தோம்
அதுல எதை வந்து நாம எடுத்துக்கணும், அதுல உள்ள பாடத்தை மாத்திரம்தான் பார்க்கணும். என்ன பார்த்து வண்டி ஓட்டணும், நம்ம பின்னாடி ப்ரீவியூ மிரர் பார்த்து வண்டி ஓட்ட முடியாது. அதனால தேவையான பொழுது பார்க்கறதுக்கான பயிற்சி, அது ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் வந்து சில பயிற்சிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமா இந்த பாஸ்ட் ட்ராமா நம்ம எரேஸ் பண்ண முடியும். எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண முடியும். அழிச்சிட்டு நாம வந்து நிகழ்கணத்தை வாழ முடியும். கரெக்ட். அருமை அருமை அருமை. நீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சாந்தி. ஒண்ணு இல்ல சார், நான் என்ன நினைச்சேன்னா பாஸ்ட்ல வந்து சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாவும் நடக்கும் நமக்கு. பட் அத வந்து நம்ம நம்ம மனசுல இருந்து டிலீட் பண்றதுதான் ஒரே சொல்யூஷன். அதாவது நெகட்டிவான விஷயங்கள், மேடம் சொன்னது வந்து பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம சில விஷயங்கள்லாம் வந்து மறக்கடிச்சு ஆகணும் பாஸ்ட்ல. அப்பதான் நம்ம வந்து பிரசன்ட்லயும் நல்லா பண்ண முடியும், ஃபியூச்சர்லயும் அது பெஸ்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். அதுக்குதான் என்ன பண்ணலாம்ங்கிற போதுதான் செயல் நல்லதுங்கிறாங்க. அத ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாராவது சொல்லலாமா? சரி, இப்ப வேற யாராவது சொல்றீங்களா? அடுத்தது கோபம். சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம வந்து வாழ்க்கையில சில 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 ஈவென்ட்ஸ் மட்டும் பாக்குறோம். பட் அது வந்து நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, நீங்க நல்லவங்க அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷங்கள் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கெட்டது ஆக்சுவலா நல்லதுக்கு தான் நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். சோ இந்த புரிதல் வந்ததுன்னா நீங்க அது நீங்க நினைச்சு பார்த்து, நீங்க தப்ப நினைச்சு பார்த்தா கூட உங்களுக்கு ஒண்ணாகாது. லைக் நீங்க நினைக்காம இருக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. நீங்க இந்த கான்பிடன்ஸ், நீங்க நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்க உணர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரி இருந்து, தப்பா நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட, நீங்க அது மாதிரி உணர்ந்தா கூட ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு நடந்தது கெட்டதுக்கு இல்ல நல்லதுக்கு தான் அப்படின்னு. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி நல்லவங்களுக்கு நடக்கிறது லாங் டேர்ம்ல நல்லதா தான் இருக்கும். நன்றி. நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது இந்த கோபம்ங்கிறாரு. கோபம் இருக்கே, அதுவும் இயல்பு இல்லைங்கிறார். நம்ம பலவற்றை மறைக்கிறதுக்காக அந்த கோபத்தை கொண்டாடுறோங்கிறாரு. கத்தி பேசுறாரு ஒருத்தர். கத்தி பேசிக்கிட்டு இருக்க போது அழைப்பு மணி வருது அல்லது தொலைபேசி வருது. அந்த தொலைபேசியை எடுத்து நல்ல விதமா பேசுறாரு. அப்புறம் அழைப்பு மணி வந்துச்சுன்னா எடுத்து உள்ள போய் அந்த உள்ள வர்றவரை வரவேற்று அவர் போற வரைக்கும் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த அவர் போனதுக்கு அப்புறம், அவர் வழி அனுப்புனதுக்கு அப்புறம் தொடருது இந்த கோபம். அப்போ கோபம்ங்கிறது என்ன, சுவிட்ச் போட்டுறதா? அந்த கோபம்லாம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி நிச்சய திருக்குறள். முதல்ல எவனுக்கு வந்துச்சோ அவனைத்தான் கொல்லுமா, அப்புறம் இனம் என்னும் ஏமப்புனையை சுடுமா, பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாம் சுடுமா. அடுத்தவனை சுடுறதுக்கு முன்னாடி நம்மளையே சுட்டுறது, நம்மளை சுட நம்மளை செய்யலாம். அப்போ கோபம் அது நிறைய சொல்றாங்க. இங்க இவங்க சொல்றது ஆங்கர் இஸ் ஏ ஃபேப்ரிகேட்டட் எமோஷன். கோபம் யாருக்கும் வருவதில்லை. கோபம் இருக்கும் போது கத்துவான், ஆனா ஒரு தொலைபேசி வந்துட்டா. இதெல்லாம் என்ன காரணம்னா நமது இயலாமை. ஒருத்தன் அடுத்தவனை பார்க்கிற போது அவனுடைய ஒரு ரொம்ப நல்லதா இருக்கான், நம்மளும் அது மாதிரி தானே இருந்தோம், நம்மளால முடியலையே. இந்த இயலாமை தான் கோபமா வருது, ஆதங்கம் தான் கோபமா வருது. அதை நம்ம போர்வையாக பயன்படுத்துறோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது நமது இயல்புங்கிறாங்க. அப்ப இந்த கோபம், அந்த மற்ற இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் நம்மளை பாதிக்க விட வேண்டாம்ங்கிறாங்க. அடுத்தது லைஃப் இஸ் ஏ நாட், இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன்ங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன். என்ன, எப்பவும் போட்டி போடுற வாழ்க்கையா இது? போட்டி வாழ்க்கை இது இல்லை. நம்ம ஆரோக்கியமான போட்டி வேணுங்கிறோம். ஆனா நம்ம எப்பவுமே எந்த போட்டியில, ஆனால் அது பொறாமையாக டெவலப் ஆயிடுது போட்டிங்கிறது.
இது எப்ப பார்த்தாலும் அடுத்தவர் வெற்றியை நம்ம எப்போவாவது கொண்டாடுறோமான்னு கேட்கிறார். அடுத்தவர் வெற்றி என்ன தருதுன்னா வயது வித்தியாசம் இல்லாம ஒப்பிடுதல். இன்றைக்கு மகிழ்ச்சிக்கு பெரிய இடையூறு என்ன? இந்த ஒப்பீடு. ஒரு சாதாரணமாக நான் சொன்னேன், எனக்கு ஒரு பென்ஷன் வாங்குறது அவருடைய பென்ஷனை என்னுடைய பென்ஷனையும் பார்க்குற போதே எனக்கு அவர் மேலே அவர் எதிரி ஆயிடுறாராம். அன்றைக்கு ஒரு சின்ன பாப்பா, அந்த பையன் என்ன சாப்பிட்டான்னு வீட்டில் கேட்டாங்க. அவன் சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டான்னா நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய வயது உள்ள ஒரு குட்டி பேரு அவன் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறானே, இந்த பையன் சாப்பிட்டு வந்திருக்கான். அதாவது எப்படியெல்லாம் நம்ம மனசுல ஒரு போட்டியாளர் உருவாகிறாருன்னு சொல்றேன். என்னுடைய வயதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது அடுத்த வீட்டு பையன், அடுத்த ஃப்ளாட்ல அடுத்த வீட்டு பையன் வந்தவன், அவன் சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்றாங்கிற போது நம்ம வீட்டு பேரை எல்லாத்தையும் தூத்தூணு துப்புறானே அப்படின்னு ஒரு போட்டியாளரை நான் மனசுல உருவாக்குறேன். போட்டியாளர்களை நம்ம உருவாகிக்கிட்டே இருக்கோம். நமது ஒரு ஆதங்கம், பொறாமை, இயலாமை, இதுல எல்லாம் நம்ம என்னத்தை உருவாக்குறோம்? போட்டியாளர் உருவாக்குறோம். ஒரு எரிச்சல் வருது. சரி சரி நீ போன அவனை அனுப்பி விடுறோம். அந்த பையனோட இந்த அதாவது இல்லாத போட்டி மனசுல வந்து அந்த பையன் என்ன சொல்றான், சரி நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு அனுப்பிச்சு விடுறோம். அப்ப இது பூரா நம்மளுடைய தோல்வி தான் தெரியுது. அடுத்தவர் வெற்றியில நானும் அவருடைய வயது உள்ளவன் தானே, நானும் இவ்வளவு யூடியூப் போடுறேனே, என்னுடைய யூடியூபுக்கு பார்வையாளர் இல்லையேங்கிற போது இன்னொரு போட்டியாளரை நான் மனசுல உருவாக்குறேங்கிறாங்க. லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன். ஆனால் நம்ம போட்டியாளர் உருவாக்கிட்டே இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேன் இருக்கு வாழ்க்கையில. பாரதி 39 ஆண்டுகள், நமது விவேகானந்தர் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாங்க. கண்ணதாசன் 54 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாரு. அவங்களுக்கு ஒரு ஸ்பேன் இருக்கு. அந்தந்த வாழ்க்கையில அவங்களுக்கு அப்ரஹாம் லிங்கன் அவர் நம்ம KFC அவர் எந்த வயதுல வந்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். KFCயுடைய கெண்டகி சிக்கன் அதுல எல்லாம் எப்ப வந்தாருன்னு தெரியும், எத்தனை வயதுல வந்தாருன்னு தெரியும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு ஸ்பேன் இருக்கு. வாழ்க்கையில அப்ரஹாம் லிங்கன் எப்ப வர்றாரு பிரசிடண்டா, எத்தனை தோல்விகள்னு பாக்குறோம். எத்தனை தோல்விகள். சாதாரண கவுன்சிலர்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் அவர் தோத்துருக்காரு. அப்புறம் பிரசிடென்ட் ஆகிறார். அப்புறம் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தலை விடுவிக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு இது இருக்கு. அதுல நம்ம நினைக்கல, அடுத்தவனை ஒரு போட்டியாளராகவே நினைக்கிறோம், போட்டியை உருவாக்குறான். ஆனா போட்டி இல்லைங்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி இல்லை, போட்டி களம் இல்லைங்கிறாங்க. நாம் அப்படி இல்லையே அப்படிதான் நினைக்கிறேன். தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. இல்லாத எதிரியை உருவாக்குகிறோம், இல்லாத எதிரியை உருவாக்குகிறோம். யாருடைய வெற்றியையும் கொண்டாடுகிற மனநிலை இல்லை. அந்த மனநிலை வருகிற போது அந்த இது மூன்றாவது கருத்தாக, முக்கியமான கருத்தாக இந்த நூல்ல அங்கே சொல்லப்படுது. நம்ம எல்லாரையும் ரைவலா பார்க்கிறோம். நான் சொன்னது மாதிரி நான் சொன்ன 2-3 விஷயங்கள் சொன்னேன், சாதாரண வாழ்க்கை விஷயங்களை சொன்னேன். நம்மளால ஒன்று முடியாத போது அடுத்தவர் பண்ற போது நமக்கு அவருக்கு கம்பேரிசனே கிடையாது. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன். எனக்கு அவருக்கும் ஸ்நான பிராப்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த 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 இது கூட இல்லை. பட்டு ஒருத்தர் மேல ஏன் எரிச்சல் உண்டாகுது, எல்லாம் உண்டாகுது. அது பூரா தன்னிறக்கத்தினாலதான், செல்ஃப் பிட்டினாலதான் அவருக்கு உருவாக்குறது. காம்படிட்டரை நம்மளே உண்டாக்குறோம். நோ ஒன் இஸ் ஏ காம்படிட்டர். லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன் சொல்றாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்காக, யாருடையும் போட்டி போடுறதுக்காக நம்ம வரல. இந்த கருத்தை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்று யாரையாவது காம்படிட்டராக நினைச்சதா, அந்த மாதிரி இருந்தா ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். லைஃப் இஸ் ஏ நாட் ஏ காம்படிஷன். இப்ப 4 கருத்துக்கள், 3 கருத்துக்கள் பேசுறோம். டோன்ட் யூஸ் பாஸ்ட் ஆஸ் an எக்ஸ்கியூஸ்னு சொல்லியிருக்கோம். ஆங்கர் இஸ் எ ஃபேப்ரிகேட்டட் எமோஷன் சொல்லியிருக்கோம். லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன் இப்ப சொல்லியிருக்கேன். இதற்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தோன்றுதுன்னா சொல்லுங்களேன். லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன். டெல்லி ரொம்ப குளிர்.
ஆமாங்க சார். சொல்லுங்க. பட் சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இல்ல சார்? என் பேச்சு உங்களுக்கு கேட்கல? இல்ல கேக்குது, வருது 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 வருது. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. மல்லிகா வந்திருக்கீங்க, வணக்கம். சொல்லுங்க அம்மா மங்கை, சொல்லுங்க. ஏதாவது உங்க மியூட்ல தான் சார் இருக்கு, வீடியோ மட்டும் தான் ஆனா இருக்கு, மியூட்ல இருக்கு. இல்ல உங்களுடைய உருவம் தெரியுதே. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், நானு எறும்பு மட்டும் தன்னை கண்ணாடியில பார்த்து மற்ற பெரிய உருவங்களோட கம்பேர் பண்ணிச்சுன்னா அது அவருடைய செயலில் தொடர்ந்து செய்ய முடியாது. அது எந்த செயலையும் தன்னால் தொடர்ந்து செய்ய முடியாது. நான் இவ்வளவு குட்டியா இருக்கேனே, அவங்க எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்காங்களே, அப்ப என்னால செய்ய முடியுமா அப்படிங்கிற கம்பேரிசன், அந்த கம்பேரிசன், அதாவது ஒத்து பார்க்கக்கூடிய அந்த இது வந்ததுன்னா எறும்பால கூட எதுவும் செய்ய முடியாது. ஆனா உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு உயிரினம் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து அந்த அந்த பருவங்களுக்கு ஏற்றபடி அது செயல்படுதுன்னா அது எறும்பு மட்டும்தான். அது நான் அதனுடைய செயல்பாடுகளை நான் மிகவும் ரசிப்பேன். அது தன்னை கம்பேர் பண்ணிச்சுன்னா, அதாவது தன்னை மற்றவர்களோடு ஒத்து பார்த்ததுன்னா கண்டிப்பாக அதை செயல்பட முடியாது. அதை நம்ம மனசுல உள்கொண்டு நம்முடைய செயலை நமக்குன்னு நம்ம என்ன வரையெடுத்திருக்கிறோமோ, நம்முடைய நோக்கம் எதுவோ, நம்முடைய இலக்கு எதுவோ, அதை நோக்கி மட்டுமே நாம் முன்னேறினால் கண்டிப்பாக இந்த எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராது. இல்ல அருமை. நான் இப்ப கேட்கறது ஒரு காம்படிஷன் இல்லாதத காம்படிஷன் நம்ம நினைச்சது எதுன்னு கேட்கறேன். ஏதாவது அந்த மாதிரி லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன் சொல்றாரு. இது போட்டி களம் இல்லை, இது வாழ்வதற்கான களம்ங்கிறாரு. ஆனால் நாம் செயற்கை போட்டியாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கோங்கிறாங்க. நம்ம இதனால நம்மளுடைய ஒரு போதாமையால, ஒரு பொறாமையால, இயலாமையால, ஆதங்கத்தால நம்ம போட்டியாளர்களை உருவாகிக்கிட்டே இருக்கோங்கிறாங்க. நான் அந்த உதாரணம் சொன்னேன். அடுத்த வீட்டு பேரு என் பேரனுக்கு போட்டியாளனே இல்லை, அவன் சாப்பிட்டான்னு சொல்றத நான் கேட்கிற போது நான் என் பேரன் சாப்பிடலையேன்னு எனக்கு நினப்பு நான் ஒரு போட்டியாளரை உருவாக்குறேன். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவங்க இதெல்லாம் நடக்கல. நீங்க யாராவது சொல்லுங்க. அதே மாதிரி தான் சார். இப்போ பீயிங் பேரண்ட், இப்ப நம்ம நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கலன்னா வேற கிடைச்சவங்களை வச்சு நான் கம்பேர் பண்றேன். அது தப்புதான். ஆமா, அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மார்க் கம்மியா வாங்கும்போது அடுத்தவங்க ஏன் மார்க் கம்மியாட்டா, அவன் பாரு அவன் அதிகமா வாங்கியிருக்கான், நம்ம அத்தை பையனை பாரு, மாமா பையனை பாரு, எங்க அக்கா பையனை பாரு, அவன்லாம் இவ்வளவு வாங்கியிருக்கான், நீ ஏன் வாங்கியிருக்க, அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள். பட் அது நம்ம பண்றோம் சார். பட் அது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி நம்மளே இன்வால்வ் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாது. வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? அடுத்த கருத்து தான் ரொம்ப முக்கியமான கருத்து. ஃப்ரீடம் அப்படின்னாலும் என்னன்னுங்கிறாரு. அதாவது எல்லாராலும் எல்லா டயத்திலையும் நம்ம ஒரு லைக் பண்றவங்களா இருக்க முடியாதுங்கிறார். அதான் டிஸ்லைக்டுங்கிறாங்க. இப்ப இந்த இதுல டு பி ட்ரூலி ஹாப்பி லேர்ன் இட் இஸ் ஓகே டு பி டிஸ்லைக்டு. நம்ம ஒரு லவ் பண்றாங்க ஒருத்தர், சும்மா சாதாரண உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப லவ் பண்றாங்க, லவ்வை வீட்டில் சொல்ல முடியல. we always long for approval, appreciation, recognition. எப்பவுமே நமக்கு ஒரு அப்ரூவல் இருக்கு. ஒரு ஜோக்கு சொல்லிட்டு அடுத்த மூஞ்சியை பார்க்கறான், அவன் அதை அப்ரூவ் பண்றானா, அதுக்கு சிரிக்கிறானா, இதைத்தானே நம்ம பார்க்கிறோம். ஆல்வேஸ் வி லாங் ஃபார், ஏக்கம் என்ன இருக்கு, அடுத்தவருடைய அப்ரூவல் கிடைச்சுக்கிட்டே இருக்குமா. நம்ம அடுத்தவர்கள் என்ன சொல்றாங்க நம்ம விட்டு இது பூரா சொதப்பி ஏன் நம்ம முயலலை. அதாவது டூ இட் ஸ்கேர்டுன்னு ஒரு புக்கு, நான் அதை பத்தி பேசியிருக்கேன். டூ இட் ஸ்கேர்ட், அச்சங்கள் 7 அடித்து தள்ளுன்னு. அச்சம் எதுக்காக தொடங்கல? ஏன் தொடங்கல? சோதப்பிட்டா, அடுத்தவ ஏதாவது அதை பத்தி கேள்வி பண்ணிட்டா, எத்தனை பேர் அடுத்தவ இருக்கா. அதாவது குரூப் ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டோமா. செல்ஃப் ரிஜெக்ஷன், அவுட்காஸ்ட்ங்கிறாங்க. நம்மளே அவுட்காஸ்ட் பண்ணிக்கிட்டோமா நம்மளை. எதனால நம்ம முயலலை? தோத்துருவோமோ?
அதாவது முயலாதவன் என்றைக்கும் தோக்க மாட்டான். ஏன்னா அவன் என்றைக்குமே தோக்க மாட்டான்ல. காஸ் அண்ட் எஃபெக்ட் தானே. ஒரு விதை போட்டா ஒண்ணு முளைக்கலாம் அல்லது முளைக்காம இருக்கலாம். விதையே போடாட்டி ஒருபோதும் முளைக்க போறதில்ல. நான் முயன்று ஒரு மேடையில பேச ஆரம்பிச்சேன், வருது. முதல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. அங்க அடித்தளம் வீக்கா இருக்கு. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்ட்ராங்கு எது ஸ்ட்ராங்கு, என்னமோ பேஸ்மெண்ட் வீக்கு. அது எல்லாருக்கும் பேச வருது இருக்கு. அப்புறம் பேச பேச அது இயல்பாகுது. அதுக்கு நம்ம முயலவே இல்லையே. அது மாதிரி பல விஷயங்கள் முயலல. நம்மளே ஒருத்தரை ஒரு பார்ட்டிக்கு வர சொன்னாங்களா, கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றாரு மனைவியை. அந்த பார்ட்டியில எல்லா விற்பனையாளர்களுக்கும் சிறந்தவர்கள் மனைவியை கூட்டிட்டு வரலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன நினைக்கிது, அங்க எல்லாரும் ரொம்ப ஸ்டைலா வருவாங்க, எப்படியோ வருவாங்க, என்னால ஃப்ளூயண்டா ஆங்கிலத்துல பேச முடியாது, நான் வல்லைங்குது. அதுக்கு அது வல்லைன்னு சொல்றதுக்கு காரணங்கள் வருது. ஏன்னா மனசுல நான் போலேன்னு முடிவாயிருச்சு. அப்ப தலை வலிக்குது. அப்ப நான் இந்த காரணங்கள்லாம் வர்ற போது அப்ப இங்க ரிஜெக்ஷன் என்ன, அந்த இதுக்கே போகல. அது செல்ஃப் ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன் இது அவுட்காஸ்ட். அப்ப அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த லவ் போய் சொல்லல, வீட்டுல என்ன நினைப்பாங்களோ. அப்ப நீ யூ ஆர் நாட் ஃப்ரீ அப்படிங்கிறாரு. நீ சுதந்திரமானவனாக இல்லை, அடுத்தவருடைய எண்ணத்துக்காக நீ இருக்க. இது ஒரு உதாரணம். திருமணம் விரும்பியதை படிக்கல, நீ விரும்பியதை செய்ய. டு பி டிஸ்லைக்டு. இதை நீ அப்படி பண்ணினோம்னா அவங்க டிஸ்லைக் பண்ணுவாங்க. இதை செய்யாட்டி நம்ம டிஸ்லைக் ஆயிருமோ. அடுத்தவன் என்ன சொல்லுவான். நான் ஒரு கதை சொல்லுவது உண்டு. ஒரு இடத்துல ஒரு உணவு விடுதிக்கு ஒருத்தன் சாப்பிட போனாராம். சாப்பிட போனா அங்கே தவளை காலை ரொம்ப அருமையா பக்குவம் பண்ணி வச்சிருக்காங்களாம். இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சான். நீங்க தவளை இங்க நல்ல கால் நல்லா பண்றீங்க, நான் உங்களுக்கு தவளை கால் சப்ளை பண்றேன்னு இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாராம். ரொம்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கொண்டாடலாம், சரி நான் 100 தவளை கால் தரேன் அப்படின்னு அக்ரிமெண்ட். நாளைக்கு 11 மணிக்கு பிடிச்சிட்டு வந்துடுறேங்க. சரின்ட்டு இவன் போயிட்டான். மறுநாள் 11 மணி ஆயிடுச்சு, அவன் வரல. 12 மணி ஆயிடுச்சு, அப்பதான் போனான். போயிட்டு ஒரு 10 கால் 5 காலை கொண்டே கொடுத்தான். அவர் கடைக்காரர் கேட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டவர், நீ 100 கால் தரணும்னியே, இப்படி இவ்வளவுதானே கொண்டாந்துருக்க, லேட்டா வந்திருக்கேன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்ன, எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. ஏன்னா பக்கத்துல ஒரு குட்டை, அதுல கத்துன்னு ஏகமான தவளை சத்தான். நான் என்ன நினைச்சேன், அதுல 100,000 தவளை இருக்கும்னு நினைச்சேன். மறுநாள் போய் நான் இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டவும் போய் கிடவி பார்த்தேன், ஒரு 8-10 தவளை தான் இந்த சத்தம் போட்டிருக்கு. எத்தனை பேர் சத்தம் போட்டிருக்கு. ஊர் சத்தம் போடுவேன். ஊர் என்ன நினைக்கும், உறவு என்ன நினைக்கும். உன்னுடைய விருப்பத்தையே நீ நிறைவேற்றால ஒரு ஃப்ரீடம் இல்லை உனக்குங்கிறார். அப்போ இதுல முக்கியமாக சொல்ல வர்றது அறம் சார்ந்து நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்க. இவன் சொல்லுவானோ அவன் சொல்லுவானோ நினைக்காத. அதான் என்ன சொல்றாரு, மகிழ்ச்சியாக இருக்க என்னவா இருக்கணுமா, இட்ஸ் ஓகே டு பி டிஸ்லைக்டு. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இட் இஸ் ஓகே டு பி டிஸ்லைக்டு. ஏன் மகிழ்ச்சியா இருக்க. அந்த கட்டுப்பாட்டுல இவன் அப்பா சொல்ல மாட்டாங்கிற ஒரு அருமையான காதலை விட்டுட்டா வாழ்க்கை பூரா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கணும். நான் அதை நினைச்சு அந்த மறந்த காதலை நினைச்சு, இது அது மாதிரி தான் படிக்காததை நினைச்சு, அந்த ஒரு பர்சூ பண்ணாத நினைச்சு. ஒரு பையன் ரொம்ப அழகா தமிழ் பேசுறாரு, நிறைய மீட்டிங்ல எல்லாம் பேசுறாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் BA தமிழ் எடுக்க போறேன் அப்படிலாம் என்கிட்ட சொன்னார். இப்ப என்னன்னு கேட்டேன், இப்ப இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் எங்க அப்பா சொன்னாரு, நான் போய் சேர்த்துட்டேன். அவர் ரொம்ப சிறப்பா பேசினாரு. அப்ப இன்னும் கூட அந்த திறப்பு அதுல கூர்மை அடைகிற போது நிறைய பேர் படிச்சு நல்லா இருக்காங்க. எத்தனை தமிழ்ல சிறந்தவர்களா இருக்காங்க. எதுலையும் நல்லா ஆர்வமா இருந்தா அவர் நிச்சயமான ஒரு பெரிய பேச்சாளரா வருவாருங்கிறது எனக்கு எல்லா இடமும் சந்தேகம் இல்லை. ஆனா அதை என்ன இப்ப அவருடைய இதுவே மாறி போயிடுச்சு, ஃபோக்கஸே மாறி போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ டு பி டிஸ்லைக்டுக்கு
he should have that courage. அவன் அது பண்ணுனா சரிப்பா நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறாங்க, அது ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு விருப்பமாக இருக்கக்கூடாது. அறஞ்சாதனா அறம்னு சொல்லிட்டு அதை பெருசானது நினைச்சிருவீங்க. அதுக்காக நான் அந்த வார்த்தையை கஷ்டப்பட்டு குறைச்சி சொல்றேன். அதாவது இயல்பான ஒரு இதுவாக இருக்கக்கூடாது, இந்த உலகம் பழித்ததா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாதத உங்களுடைய விருப்பத்தை எல்லாரும் நம்மளை அந்த இதை யாருட ஒரு சூழல்ல போய் கடவுள்கிட்ட ஏன் கல்லானாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் அந்த காலத்தில் வரும். அங்கே ஒரு செங்கல் சூளை உள்ளவன் போவேன், அவன் போய் இன்னைக்கு மழையே வரப்படாது, நான் செங்கல் சூளை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு போவான். அடுத்த ஒரு விவசாயி வந்து பயிரே காஞ்சி போச்சு, மழை பெய்யணும்பா. கடவுள் என்ன பண்றது, மௌனமா உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு பழைய படத்துல வரும். அப்ப எல்லாரையும் எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாரும் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்க முடியாது. டிஸ்லைக் இருக்கத்தான் செய்யும். அந்த டிஸ்லைக் இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த நூலுடைய முக்கியமான கருத்து. அதாவது இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையிலும் பல உதாரணங்கள் இருக்கலாம். அந்த டிஸ்லைக்காக நீங்க ஒன்றை செய்யாம விட்டுறாம ஏதாவது அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் நண்பர்களே. அவங்க நினைச்சுக்கிற நான் அதை மீறி நான் எனக்கு பிடித்ததை செய்தேன், என் வாழ்வு சிறந்திருக்கிறது அந்த மாதிரியோ, அல்லது என்னுடைய நண்பர் செய்தாரு அப்படின்னு ஏதாவது இருந்தா நான் ஏதாவது பகிர்ந்துக்குங்களே. ரொம்ப மகிழ்ச்சியா நல்ல நல்ல ஒரு விஷயம். என்னன்னா, நான் வந்து ஒருத்தர் வந்து மேடையில ஏறி பேசுறது அல்லது நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது, என்னோட வாழ்க்கையில வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையான ஒரு எனக்கு விருப்பமான விஷயமா இருந்தது. ஆனா என் கணவருக்கு விருப்பமான விஷயமா இல்லை. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தா இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, சம்பாத்தியத்துக்காக இல்லை என்னுடைய வேலை, எனக்கென்று சில திறன்கள் இருக்கு, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கு. நான் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதை பாக்குறேன், அதுல எனக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. அந்த திருப்திக்காக தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புறேனே தவிர, நான் வந்து ஒரு பணம் வரும் அதுல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கு போகணும்னு விரும்பல அப்படின்னு சொன்ன போது, இங்க சென்னையில இருக்கிற வரைக்கும் அவர் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஒரு 2 குழந்தைங்க பிறந்து அபுதாபி போன பிறகு அங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த பள்ளிக்கு போகும்போது. அப்ப நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் பண்ணினேன். என்னன்னா, எவ்வளோ எங்க அம்மா ஒரு ஆசிரியை, காலையில 7 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு குழந்தைங்களோடய போயிட்டு குழந்தைங்களோடய வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அப்படி இருக்கும்போது கூட அவருக்கு வந்து ஷிஃப்ட் ஜாப் இருக்கிறனால நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு டிஸ்லைக், நீ வேலைக்கு போகக்கூடாது. அது ஒரு பெண்கள் வேலைக்கு போனா அது இன்னும் சொல்ல போனா டீச்சர் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு கூட ஒரு வச்சிருக்காங்க. மனநிலைகள் அப்படி எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி போன பிறகு நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுது. அதே மாதிரி வீட்டுல வந்து வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தி வகுப்பு, ஹிந்தி தெரியாத பெண்களுக்கு எல்லாம் நான் ஹிந்தி வகுப்பு எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன போதும் அப்படிதான் ரொம்ப வந்து எதிர்த்தாங்க எல்லாரும். ஆனா நான் ஒரு டைனிங் ரூம்ல ஒரு போர்டை போட்டு ஹிந்தி வகுப்பு எடுத்த போது ஒரு 7 பேர் வந்து கத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு அம்மாவுடைய கணவர் எனக்கு போன் பண்ணி, அம்மா உண்மையிலேயே நீங்க ஒரு சாகசமான விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. என்ன சார், மலையாளி அவர், சாகசமான விஷயம் பண்ணிருக்கீங்க என்ன சார்? ஐயோ, என் மனைவி என்ன தொல்லை பண்ணுவா, 20 தடவை என்ன ரொம்ப தொல்லை பண்ணுவா. இந்த முறை வந்து அவளே ஹிந்தியில பேசி கேஸ்காரனை வர வச்சு மாட்டிட்டாமா, உங்களுக்கு கோடி நன்றி. இந்த நிகழ்வு நடந்த போது என் கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி. அதனால நமக்கு எப்படி ஒரு சுதந்திரம் இருக்கோ நாம செய்ய, இதுதான் சுதந்திரம்ங்கிறாரு. அதாவது அடுத்தவங்களுக்காக நம்ம அதை மாற்றி நம்மளுடைய இயல்ப நல்லத அதை விடுறதுதான் நம்ம சுதந்திரம் இல்ல, அடிமைங்கிறாரு. நீங்க அடுத்தவருடைய எண்ணத்துக்கு அப்ப அடிமையாயிட்டீங்க, அது மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன, இதுல ஒரு புத்தகத்துல அழகானது, நான் இந்தியன் அப்படின்னா என்ன பொருளா,
நீ இந்தியனாக இருக்க என்ன செய்தாய்னு முக்கியமா? நான் தமிழன் அப்படி இப்படின்னு நீ பெருமை கொள்றது முக்கியம் இல்ல. தமிழனாக இருக்க என்ன செய்தாய், இந்தியனாக இருக்க இந்த இந்தியத்துக்கு என்ன செஞ்ச? நீ டீச்சர், நான் பெரிய புனித தொழில், நீ புனித தொழில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தியா, போய் சொல்லி கொடுத்தியா? அதாவது அதற்கு பொருத்தமா இருக்கணும்னு இதுல ஒரு இடம் வருது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்தியன் நீ எப்ப சொல்லியோ அப்ப இந்தியாவுக்காக என்ன செஞ்ச, அது மாதிரி கேட்கிறார். அது மாதிரி இது எல்லாமே நம்ம வி ஐடென்டிஃபை அவர் செல்ஃப் வித் மெனி திங்ஸ். அதுக்கு நம்ம என்ன செஞ்சது, ஆக்கப்பூர்வம் நம்ம என்ன செயல் நன்றின்னு நம்ம சொல்றது மாதிரி அதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? அப்ப நீ சொல்லிக்க தகுதி உடையவன், இல்லாட்டி உனக்கு அது தகுதி இல்லைங்கிறார். நான் இந்தியன், நான் தமிழன், நான் பெருந்தமிழன்லாம் சொல்ல உனக்கு தகுதி இல்லை. தமிழன்னு நீ சொன்னீங்கன்னா நீ தமிழன்னு சொல்லிக்க உனக்கு தகுதி இல்லைங்கிறது மாதிரி தான் அது. அருமை. வேற யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க சாந்தா, வாங்க. எஸ் சார், சாந்தி. ஒண்ணு இல்ல சார், இட்ஸ் ஓகே டு பி டிஸ்லைக்டுல நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வந்தது. அதுல என்னன்னா, ஐ வாஸ் நாட் born to impress you. கரெக்ட். ஐ வாஸ் நாட் born to impress you. impress anyone. என்ன பிடிக்கலன்றதுனா நோ, so what? கரெக்ட். இல்ல சார், so what? It's okay to be disliked. I was not born to impress you. நல்லா இருக்குல்ல சார் அந்த சென்டென்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. இன்னொரு சென்டென்ஸ் என்னன்னா, not everybody may not have good taste. எல்லாருக்கும் நல்ல டேஸ்ட் கிடையாது. இல்ல சார், காஃபி போடுறோம், டீ போடுறோம்னா கரெக்டா டீ தூள், பால், தேவையான அளவுக்கு தண்ணி, சுகர் எல்லாத்தையும் போட்டு பிடிக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அருமையா இருக்கு. வேற நந்தகுமார் சார், அண்ணாமலை சார், வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? மங்கை மேடம், பொதுவாகவே இந்த லெக்சரை நான் முடிச்சுட்டேன், இதை பத்தி முழுவாவே சொல்லுங்க. இப்ப 4 கருத்து சொன்னோம். என்னென்ன? டோன்ட் யூஸ் பாஸ்ட் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ்ன்னு சொன்னோம். பாஸ்ட் உங்களை இந்த ப்ரெசண்டையும் ஃபியூச்சரையும் வாழ்க்கையை அது கெடுக்காம பார்த்துக்குங்க, இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்கிறது மாதிரி. அப்போ பாஸ்ட்டை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன இதுன்னா, அந்த ஆக்ஷன் தான் நல்லதுன்னா ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்குங்கன்னு சொன்னோம். அது ஒன்று உங்களுக்கு பயன்படணும், இல்லை அடுத்தவருக்கு பயன்படணும். நமக்கு பயன்பட்டால் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டா அப்போ நமக்கு புகழ் வந்தது. அடுத்தவனுக்கு பயன்பட்டிருந்தா அவங்க நம்ம மேலே நன்றியாக இருப்பாங்க. அப்போ புகழும் நன்றியும் இல்லாத வாழ்க்கையை விட்டுருங்க, ஆக்டிவிட்டியை விட்டுருவணும், எப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன ஒன்று. 2, ஆங்கர் இஸ் ஃபேப்ரிகேட்டட் எமோஷனுங்கிறோம். அது இயல்பு இல்லை, நம்ம அதை உருவாக்கிக்கிறோம்னு சொல்கிறோம். ஒருத்தன் கத்துறான், இருந்தாலும் ஒரு ஃபோன் அடிக்கிற போது டக்குன்னு அது மாறி அந்த ஃபோனில் பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த கத்துறதை தொடர்றோம். அப்போ அது தொடரணுமா, அது சேர்ந்தாரி கொல்லி அப்படின்னு பேசணும். 3வது, லைஃப் இஸ் நாட் எ காம்படிஷன் பேசணும். வாழ்க்கை ஒரு போட்டிக்களம் இல்லை, நமக்கு போட்டியாளர் என்று எவரும் இல்லை, நாம் தான் போட்டியாளர்களை உருவாக்கி கொள்கிறோம். ஆர்டிஃபிஷியல் எனிமீஸ் தான் அவங்களாம், நம்ம உருவாக்கிக்கிறது கிரியேட்டட் எனிமீஸ் தான் அவங்க அந்த மாதிரி ஒருத்தருமே இல்லைங்கிற சேர்ந்து உலகத்தோடு ஒட்டு வாழ்கிறது தான் இயல்புங்கிறான். முக்கியமானது டு பி ட்ரூலி ஹாப்பி லேர்ன் இட் இஸ் ஓகே டு பி டிஸ்லைக். எல்லாரையும் எப்பவுமே விரும்பிட மாட்டாங்க. அதில் யாராவது ஒருத்தருக்கு குறை இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம சேர்த்து நமக்கு அது 3 விஷயம், அது தேவை, நன்மை, உண்மை அப்படி இருந்தால் அதை செய்யலாம். அது நன்மைங்கிறத நம்ம தொடரலாம் அப்படிங்கிறது தான் அவங்க விருப்பு. அதை நம்ம ஃப்ரீயாகவே இல்லைங்கிறார், ஃப்ரீடமே இல்லைங்கிறார். அடுத்தவன் என்ன செய்வேன்னு சொல்லுவேன்னு நினச்சி அதை செய்யாட்டி we are not in a free state ன்னு சொல்கிறார். அப்போ இந்த 4 கருத்தை நான் சொல்லியிருக்கேன். 4 கருத்துக்கள் சம்பந்தமாகவும் இந்த உரை சம்பந்தமாகவும் உங்களுக்கு தோன்றுவதை சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலா உங்களுக்கு 4 பாயிண்ட் எழுதுனேன். கருத்து என்னன்னா,
ஃபர்ஸ்ட் ஒன் பழச பேசுறது. நான் வந்து என்கிட்ட யாராவது ஒரு விஷயம் ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு அதை பத்தி பேச வராங்கன்னா நான் முக்காவாசி நேத்தி முடிஞ்சிருச்சு, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், இன்னைக்கு என்ன எதுக்கு கால் பண்ணீங்க என்ன பேசணும் அதை பத்தி மட்டும்தான் நான் எல்லார்கிட்டயுமே பேசுறேன். ஏன்னா நான் பாஸ்ட் நேத்தி நடந்ததை பத்தி நான் இப்போ இங்க பேசுறேன்னா என்னோட கருத்து ஒண்ணு இருக்கும், அவங்களோட கருத்து ஒண்ணு இருக்கும். நான் என் கருத்தையே ஆர்கியூ பண்ணுவேன், அவங்க கருத்தையே ஆர்கியூ பண்ணுவாங்க. மேற்கொண்டு அது பிரச்சனை பெருசாதே ஆகுமே தவிர அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நானும் ஒத்துக்க மாட்டேன், அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக பட்சத்துல நான் முக்காவாசி பேசாதீங்க, அதை நிறுத்திடுங்க, இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆங்கர் வந்து நான் எனக்கு யாராவது போன்ல ஏதாவது ஆங்கரா கத்துனாங்க அப்படின்னா ராமநாதன் சார், முத்தியா ராமநாதன் சார் வந்து டிஏ லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் கத்தும் போது நம்ம வந்து அடாப்டட் சைல்டா இருக்கணும். அவங்க கத்துனதுக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்சா வீட்டுல இருக்கல வந்தா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சொல்லலாம். இல்ல அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க இஷ்டம், அவங்க கத்திக்கிறாங்க, நான் என் வேலை என்னவோ அதை நான் பார்ப்பேன். வெளியில இருந்தா நான் கேர் பண்ண மாட்டேன், ஏன்னா லைஃப்ல அவங்களை திருப்பி நான் பார்க்கவே போறது இல்ல. அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்ட்டு நான். அதாவது ஒரு அருமையான கருத்து நான் கூட ஆட் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் ஆட்டோக்காரரு நம்ம சண்டை போடுறோம், அந்த ஆட்டோக்காரரை என்னைக்காவது பார்க்கவா போறோம்? அந்த இடத்த எல்லாத்தையும் அது நம்மளை இது கெடுத்துப்படுது. நல்ல கருத்தை சேவா அவங்க சொன்னது. அவங்க திருப்பியும் நம்ம பார்க்க போறது இல்லை. எத்தனையோ பேரை நம்ம பார்க்கவே இல்லை, எத்தனையோ வருஷங்களுக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் ஏன் அப்படி அந்த ஹேட்ரேட்டை கொண்டு போறது? சொல்லுங்க, நல்லா இருக்கு. நான் முக்கால்வாசி அன்னோன் வெளியில இருக்கவங்க வந்து என்ன என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்படுறதே விட்டுட்டேன். ஏன்னா அவங்க என் லைஃப்ல பார்க்க போறது இல்ல, அவங்கள பத்தி நான் எந்த கருத்தும் எனக்கு கிடையாது. என் கூட இருக்கவங்கள முக்காவாசி அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க சொன்ன 4வது பாயிண்ட், என்ன பிடிக்காம போனா போட்டோம், இதுக்கு மேல நான் எதுவும் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன் அவங்கள. வந்து 3வது லைக் நாட் அ காம்படிஷன். அது கரெக்ட் சார். நான் இப்போ என்னோட வேலையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், யாருக்காகவும் நான் ஓடுறது இல்ல. ஏன்னா நான் ஓடி ஐ எம் ஆல்ரெடி டயர்ட். நான் இருக்கிறத வச்சு வாழ ஆசைப்படுறேன். இதுதான் சார் இந்த செஷன்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அருமை அருமை அருமை. நந்தகுமார் சார் அழகா எல்லாத்தையுமே டைப் பண்ணி போட்டாரு, அவருக்கு நன்றி. மற்றவங்க யாரும் சொல்றதுனா சொல்லுங்க, வாங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த காம்படிஷன்ங்கிறது எப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே ஊடுருவி இருக்கு. உதாரணமா ஸ்கூல்ல தான் இது ஆரம்பமாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பவே இந்த ரேங்கிங் அப்படின்னு ஆரம்பமாகி அதுக்கு அடுத்து நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், மெஷரபிள் குவான்டிட்டி அப்படி எல்லாம் போட்டு அதையும் ரேங்க் பண்ணி அதை வச்சு தான் ப்ரமோஷன், அதை வச்சு தான் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் அது வந்துருச்சு. அது தனி மனிதர்கள் அதை உணர்ந்தா தான் அந்த காம்படிஷன்ல இருந்து வர முடியும். இந்த சோசியல் நிலைமையில அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க நல்லா சொன்னீங்க. அதை அடுத்தது இந்த பாஸ்ட்ங்கிறது எப்படின்னாக்க அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கிளியரா அந்த லேர்னிங் பாயிண்ட்னு கரெக்டா வந்துருச்சுனாக்க அந்த பாஸ்ட் நம்மளை ரொம்ப கவலைப்படுத்தாதான். எப்ப அதை நம்ம செய்யாம சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வரை அது நம்ம கவலைப்படுத்திக்கிட்டே இருக்குமா. அதனால அந்த மாதிரி நடக்கிற போது அதுல இருந்து நம்ம கத்துக்கினது என்ன, நீ எதிர்காலத்துல அதை எப்படி அதை தடுக்கலாம், செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இந்த 2 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கில்ட்டி, இந்த பழசுல கில்ட்டி தான் கொல்லுதுங்கிறாங்க. அந்த கில்ட்டி தான், குற்ற உணர்வு தான் கொல்லுதுங்கிறாங்க. சொல்லுங்க. ரைட், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க யாராவது. மல்லிகா மேடம், மங்கை வாங்க. யாராவது பேசுறீங்கன்னா பேசுங்க, ஏன்னா நானே பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு கருத்து ஒண்ணு பார்த்தேன் வாட்ஸ்அப்ல, அதை பத்தி சொல்றேன். யாரும் பேசலன்னா பேசுறேன். கூட ஒரு அலைன்ட் தாட் ஒன்னு இருக்கு. அதாவது இப்ப இது ஐயா சொன்ன மாதிரி இட்ஸ் ஓகே டு பி டிஸ்லைக்ட், இட்ஸ் ஆல்சோ ஓகே டு சே நோ. இது வந்து நிறைய இந்த ஐடி கம்பெனிலாம் நிறைய இந்த அவுட் சோர்சிங் அது வரும்போது நமக்கு வந்து அந்த ரெஃப்யூஸ் ஒர்க் பிளேஸ்ல வந்து நம்ம ஒர்க்கை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது.
சரியா? அதனால நம்ம நிறைய வேலை எடுத்து போட்டு நம்ம செய்வோம். ஸோ இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி யூ ஹேவ் டு லேர்ன் டு சே நோ டு சர்டன் திங்ஸ். அதுவும் ரொம்ப முக்கியம். அது இதோட குரல் ஐயா சொன்னதுல இருந்து அது வரது. நன்றி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது நான் என்ன பார்த்தேன்னா, கார்பேஜ் ட்ரக் லான்னு குப்பை தொட்டி விதி அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து சார் அது வந்து அது ஒரு நரேட் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. ஒரு டிரைவர் இருக்காரு, டிரைவர் வந்து கரெக்டான சிக்னல் போட்டுதான் வளைக்கிறாரு அவருடைய காரை. ஆனா வந்து வேற ஒரு பையன் ஒருத்தர் வேகமா வர்றவர் வந்து ரொம்ப ஷவுட் பண்றாரு. அவர் ஷவுட் பண்ணும் போது இவர் பேசாம இருக்கிறாரு. அப்ப அந்த லேடி பக்கத்துல இருக்க அந்த ஓனர் கேக்குறாங்க டிரைவர்கிட்ட, நீ ஒழுங்கா தானே இண்டிகேட்டர் போட்டு வளைச்ச, அவன் தானே தப்பு பண்ணான், அவன் அவ்வளவு சத்தம் போடுறான், நீ பேசாம இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, மேம், ஐ எம் நாட் த டஸ்ட்பின் டு கேரி ஆல் தோஸ் திங்ஸ். இப்ப நான் அதை வந்து சப்போஸ் அந்த ஆங்கரை நான் எடுத்துக்கிட்டேன், நான் பேசினேன்னா நான் எங்கேயாச்சும் போய் கொட்டுற மாதிரி ஆயிடும் வேற ஒருத்தர்கிட்ட, அதனால அமைதியா இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தட் ஃபெல்லோ டோல்டு. சோ அது வந்து நான் ஒண்ணு வந்து இதை வந்து ரெண்டு விதத்துல பார்த்தேன். ஒண்ணு வந்து ஒரு டிரைவரா இருக்கவரு அதிகமா படிச்சிருக்க மாட்டாரு, மேபி வெல்கம் if you are carrying சிக்னல் இதாகுது பிரேக் ஆகுது. ஆமா, அதனால வந்து அந்த கார்பேஜ் ட்ரக் லா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஏத்திக்கிட்டு பிரச்சனைக்கு ஆளாகாம கொஞ்சம், ஏன்னா we have to discuss somewhere. If we are carrying it, we have to outlet it. அதனால வேண்டாம் அப்படிங்கிறது I thought of it. Thank you. இப்போ ஒவ்வாத உணவை சாப்பிட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஏப்பமாக வந்தானே தீரும். அப்போ இந்த மூளையும் குப்பை கூட இல்லையா, மனமும் குப்பை கூட இல்லையா, வயிறும் குப்பை கூட இல்லையா, அதில் போடுறது கவனமாக தான் போடுங்கிறாங்க, ஏற்றிக்கிறது. அருமை அருமை. இந்த காம்படிஷனை பற்றி ஒன்று சொல்ல வர்றேன். அதாவது அதில் இந்த ஒரு இதில் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சுன்னு வருங்க, நானும் அவரும் ஒன்னாத்தானே சேர்ந்தோம், அவருக்கு வந்துருச்சு. அதாவது அந்த செட்டில் எல்லாருக்கும் வராமல் இருந்தால் பரவாயில்ல, அந்த செட்டில் ஒருத்தருக்கு மாத்திரம் வந்துருச்சுன்னா அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் வருது. இந்த காம்படிஷன்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அண்ணன் சொன்னாங்க அந்த காம்படிஷன்னா, அதாவது ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்துட்டு இருக்கோம், அவர் ஒரு இடத்துல வந்துட்டாரு, அதாவது எல்லாரும் அந்த செட்டில் இருக்க யாருக்குமே வராட்டே எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவருக்கு வந்துருச்சு, அப்போ எனக்கு கவலை வந்துடுது. அதெல்லாம் காம்படிஷனில் நமக்கு அதுக்கு தான் அந்த ஸ்பேன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அது 39 வயது தான் பாரதி வாழ்ந்துருக்கான், 79 வயதுல தான் இவர் அப்ரஹாம் லிங்கருக்கு வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நமக்கென்ற ஒரு காலம் இருக்கு, நமக்கென்ற ஒரு இடம் இருக்கு, நமக்கென்று ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டோம்னா இந்த காம்படிஷன்லாம் குறைச்சிடலாம். நம்ம ஒன்றும் அப்படி இது பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கை வேற, நம்ம பயணம் வேற, நமக்கு வர வேண்டிய பென்ஷன் வேற, நம்ம வேலை பார்த்த அலுவலகம் வேற, அப்படிலாம் நினைப்பு வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் அது காம்படிஷனாக அவரை நினைக்க மாட்டோம். நம்ம தான் உருவாக்குறோங்க காம்படிட்டரா. மகிழ்ச்சி. வேற யாராவது சொல்றீங்களா? வேற சேர்ந்திருக்கவங்க வேற யாரு? மங்கை மேடம் பேசுறீங்களா? சுப்பையா பிள்ளை சார், நான் பேசுவா ரவிஜா. வாங்க வாங்க சார், வாங்க சார், வெல்கம் சார். கேக்குதா? கேக்குது, வாங்க ரவி சார், வாங்க. ஓகே மேடம். இந்த 4 பாயிண்ட் ஏற்கனவே நல்லா சொல்லியிருக்கீங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது வந்து மிஸ் நார்மல் சொன்னது வந்து கரெக்ட். ஏன்னா டைமை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது, நம்ம செயல்களை நம்ம தான் ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்ற இதை கரெக்டா சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி இந்த கோபம் இயல்பு இல்லை, அதாவது நம்ம நல்லா கோபமா கத்திட்டே இருப்போம், எவனா போன் கால் வந்ததுன்னா அந்த கோபம் எங்க போச்சு, நம்மள நாமளே வந்து தானே ஏமாத்திக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸும் ரொம்ப நல்லதா இருந்தது. மூணாவது வந்து லைஃப் இஸ் நாட் ஏ காம்படிஷன், அதுவும் நல்ல இதுவா இருந்தது. இட் இஸ் ஓகே டு பி டிஸ்லைக்ட். ஒரு மேடம் சொன்னாங்க, ஐ வாஸ் நாட் பார்ன் டு இம்ப்ரெஸ் யூ, அது வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நாட் எவ்ரிபடி மே நாட் ஹேவ் குட் டேஸ்ட். இது இன்டைரக்டா சொன்னவனை வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்றோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க லாஸ்டா சொன்ன மூளை மனம் குப்பை, மூளை மனம் அப்புறம் இன்னொன்னு இதை சொன்னீங்க, வயிறு. வயிறு கண்டதெல்லாம் வயிற்றுக்குள்ள போடக்கூடாது. வயிறு, ஆமா, வயிறு குப்பை இல்லை. நமக்கென்று ஒரு காலம் நேரம் இருக்குது, அது வந்து ரொம்ப உண்மை சார்.
இப்போ நம்மலாம் வந்து இப்போ இவ்வளவு வயசுல நம்ம சின்ன வயசுல எல்லாம் இவ்வளவு மீட்டிங் இதெல்லாம் பேசல. கொரோனா வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இவ்வளவு வயசுக்கு மேல நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், இந்த மீட்டிங்லாம் வந்திருக்கோம். வழக்கம் போல அருமையான உரை சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். அருமையான தொகுப்பு சார் எப்பவுமே கொடுப்பாங்க. உரையில தொகுத்து சொல்றதுல ரவி சார் ரொம்ப சிறந்தவங்க. மகிழ்ச்சி. நன்றி சார். பியூட்டிஃபுல் சார். ஈவன் சார் நீங்க இந்த லைஃப் இஸ் நாட் காம்படிஷன்ல வந்து ஐ ஹியர்ட் தட் ஈவன், அதாவது சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு மல்லிகைப்பூவும் ஒரு கனகாம்பரமும் வெவ்வேறு, we cannot compare themselves. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து வெள்ளையா இருக்கும், கனகாம்பரம் கலரா இருக்கும். அப்ப வெள்ளையா இருக்க மல்லிகைப்பூ வந்து நீ மட்டும் கலரா இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கனகாம்பரத்துக்கு இல்லாத ஒரு வாசனை மல்லிகைப்பூக்கு இருக்கு. So everything is unit, so we cannot compare. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் நான் என்ன ஒருத்தர் சொல்ல கேட்டேன்னா, மல்லிகைப்பூவும் கூட கம்பேர் பண்ண கூடாது, அதுலயுமே வித்தியாசம் இருக்குல்ல. அது அருமையான பாயிண்ட் இல்ல சார். அது வந்து எதுவுமே கம்பேரிசனே கிடையாது. அது அந்த நேரத்துல அதுக்கு அது ஒரு அழகு. அடுத்த நேரம் பூக்குற அதே நேரத்துல பூக்கக்கூடிய ஒரே பூக்களாக இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறுதான் அப்படிங்கிறது ஒரு அழகான. அது மாதிரி எல்லாமே எதையுமே கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்ரிபடி இஸ் யூனிக், எவ்ரிதிங் இஸ் யூனிக். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ் சார், தேங்க்யூ. அருமை. போட்டியாளருங்கிறத நம்ம தான் உருவாக்குறோம்ங்கிறார். அதான் இங்க உள்ளது. அதாவது உண்மையான போட்டி எப்பவுமே இல்லை, போட்டியை நம்ம மனசுல உருவாக்குறோம்ங்கிறாங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நல்லா. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா சொன்னீங்க. வேற யாராவது சொன்னீங்களா? மல்லிகா மேடம் பேசுறீங்களா? யாராவது சொன்னீங்களா? ரவி சுப்பையா பிள்ளைன்னு, அதான் நம்ம ரவி சார் தானா? நல்லது. சங்கரலிங்க நல்லது. கம்பாரிசன்ங்கிற ஒரு சைக்காலஜி இருக்கு இல்லைங்களா, அதுலதான் வந்து நிறைய சேல்ஸ் நடக்குது. எது சொல்ல போனா நமக்கு அவசியமான உணவுப் பொருட்கள் அல்லாத மற்ற, அதாவது சேலை, அதாவது மெட்டீரியல்ஸ் சொல்லுங்க, பாத்திரமாகட்டும் அல்லது சேலை மெட்டீரியல் ஆகட்டும், அவசியத்துக்கு அதிகமா அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னா காரணம் கம்பாரிசன் தான். அவங்க கிட்ட அது இருக்கு, எனக்கும் அதே வேணும். அவங்க கிட்ட அந்த நகை இருக்கு, எனக்கும் அதே வேணும். ஸோ இது வந்து இந்த ஒரு சைக்காலஜி வந்து சேல்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சார். அதனுடைய அடிப்படையில தான் விளம்பரங்கள் வருது. எல்லாமே வந்து விளம்பரமே அதனுடைய அடிப்படை தான். மனிதனுடைய இந்த ஒரு கம்பாரிசன் மென்டாலிட்டி அடிப்படை தான். அதனால நம்ம அதை வந்து விழிப்போட அதை நம்ம வந்து இருந்தா கண்டிப்பா இதை எதிர்கொள்ள முடியும். பல துயரங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை. மகிழ்ச்சி. நன்றா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பேரம் எல்லாருக்குமே இருக்கு. அது பல, இப்ப ஸ்கூட்டர் ஆண்களானா வாகனங்கள், அவங்க கிட்ட என்னுடைய இந்த கார் 2 வருஷத்துக்கு மேல என்கிட்ட இருக்கக்கூடாது, புதுசா அந்த கார் வந்துருச்சு, அந்த ஆட அந்த விளம்பரத்தை பார்த்து வாங்குறது வாகனங்கள், அது ஆண்களுடைய இயல்பா தெரியுது. அதனால நம்ம அந்த கம்பாரிசன் மட்டும் இல்லைன்னா நம்ம நிம்மதியா வாழலாம். உண்மை. அல்டிமேட். மிக்க நன்றி. சொல்லுங்க. வந்து நான் மேம் சொன்னாங்க, பட் நான் கம்பேரிசன் எதுவுமே பண்ண மாட்டேன். என் பொண்ணு மார்க் கம்மியா வாங்கினா கூட, இந்த மார்க் உனக்கு ஓகேனா ஓகே, அடுத்த வாட்டி ஜாஸ்தி வாங்கிக்கோ. என்னோட கம்மியா சில பிள்ளைங்க வாங்குச்சுன்னு பாவன், நான் சொல்லுவேன் கம்மியா வாங்கின பிள்ளைக்கு தான் வழி தெரியும், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், உன் மார்க் உனக்கு ஹாப்பினா விட்டுரு அப்படின்னு. சாரி, ட்ரெஸ், இல்ல இப்ப ஃப்ரெண்டு இப்போ வீடு கட்டுறேன்னு ஒரு இது கொடுத்தாங்க ஹவுஸ் வார்மிங். நான் என்ன நினைச்சேன், அவங்க வீடு வாங்குறாங்க, நம்ம அதை பார்க்க கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் வேற, அவங்க லைஃப் ஸ்டைல் வேற. நான் பொதுவா ஒரு விஷயத்த அந்த மாதிரி ஆங்கில மட்டும் தான் எடுத்துப்பேன். என்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இல்லாது என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இல்லையேன்னு ஏங்க ஆரம்பிச்சு நமக்கு அது கிடைக்காம போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப நல்ல கருத்துக்கள். உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? நன்றி.